ஹாய் ஆல். இன்னைக்கு என்னோட பாட்காஸ்ட் வந்து ஆ, ஒரு நடந்த உண்மையை பற்றி பேசணும்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா அந்த டயத்தில் நாங்கள் வந்து கேள்விப்பட்டது, அது நடந்ததை வந்து கேள்விப்பட்டது தான் இது. அது ஓகே. இன்னைக்கு வந்து புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களோட பிறந்தநாள். அப்பாவும் ஜெயலலிதா அவர்களும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ். ஜெயலலிதா மேமுக்கு வெரி வெரி க்ளோஸ். அண்டு எப்போவும் ஃபோன் பண்ணுவாங்க, பேசுவாங்க. அப்படின்னா பிஃபோர் ஷி அண்ணா ரெண்டு பேர் தான். ஒன்று ஜோ சார், ரெண்டாவது அப்பா. மணிக்கணக்கில் பேசுவாங்க அப்பாவோட. ஃபோன் பண்ணாங்கன்னா 2 பேரும் புக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, 2 பேரும் சினிமாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, 2 பேரும் பாலிட்டிக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எல்லாம் எவ்ரி திங் அண்டர் த சன் 2 பேரும் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா, அப்பா இருந்த வரைக்கும் ஜெயலலிதான்னு மட்டும் இல்லை, எல்லா நடிகைகளுமே தங்களோட மனக்குறைகளையோ தங்களோட ஆதங்கத்தையோ அப்பா கிட்ட வந்து சொல்லுவாங்க. அப்பா முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு வந்து வெளியிலேயே சொல்லாமல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பர்சனல் ப்ராப்ளத்துக்கு. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஃபினான்ஸ் ஆர் இது ப்ரொஃபஷனல்லாக சொல்லலை, நான் பர்சனல் தான். அவங்களோட பர்சனல் ப்ராப்ளத்தை வந்து துளி கூட வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க, அது வெளியிலேயே பேச மாட்டாங்க. அது பட் ஹீ வில் பி ஏபிள் டு சால்வ். அதனால் அவங்க அந்த மாதிரி ஜெயலலிதா மேம் வந்து தன்னோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய அப்பா கிட்ட சொல்லுவாங்க, பேசுவாங்க. அப்பா சஜஷன் கொடுப்பாரு. இன்ஃபேக்ட் ஐ வுட் சே ஜோ சாரோட இன்னும் நெருக்கமாக தன்னோட பர்சனல் ப்ராப்ளத்தை அப்பாட்ட பேசுவாங்க. ஏன்னா பிகாஸ் ஜோ சாருக்கு மேபி பொலிட்டிக்கலி ஷி வாஸ் டேக்கிங் அட்வைஸோ என்னோ எனக்கு தெரியாது அதை பற்றி. பட் பர்சனலாக அந்த காலகட்டத்தில் பர்சனலாக தனக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அப்பா கிட்ட வந்து பேசுவாங்க. ரொம்ப மனம் திறந்து இருப்பாங்க அவங்க. ஏன்னா நம்பிக்கை. அப்பா வந்து இப்போ மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு பேசி அதெல்லாம் பண்ணவே மாட்டார். அவர் இருந்த வரைக்கும் ஹி நெவர் டிட் அது. ஸோ அதனால் அது என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து ஒரு நடிகரை காதலிச்சாங்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டாங்க, குழந்தை பெற்றுக்கணும்னு விருப்பப்பட்டாங்க. அதெல்லாம் வந்து இவங்க எல்லாருக்குமே தெரியும். இது வந்து நிறைய ஓடின்ட்டுருக்கு இப்போ. அந்த நடிகரோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் ஆசைப்பட்ட போது அந்த கல்யாணத்துக்கு வந்து கூப்பிட்டது வந்து வீட்டில் தான் பண்ணாங்க. அவங்க கூப்பிட்டது வந்து 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஒன்று வந்து ஜோ சார், இன்னொன்று வந்து முக்தா ஸ்ரீனிவாசன். அஃப்கோர்ஸ் முக்தா ஸ்ரீனிவாசன் அண்ட் முக்தா ராமசாமி 3 பேரை தான் அவங்க கூப்பிட்டேன்னு சொன்னாங்க அப்பா கிட்ட. வேற எனக்கு கல்யாணம் சார், நீங்கள் வந்துடுங்க அப்படின்ட்டு. அப்பா பெரியப்பாவும் வந்துடுறோம்மா, அதில் என்னன்னு. ஜோ சாரும் வரேன்ப்பா அப்படின்ட்டார். தென் ஒரு ஃபோன் வந்தது காலம்பரை அவங்க வீட்டிலேருந்து, ஜெயலலிதா மேம் வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் வந்தது. வந்துட்டு இது மாதிரி அவங்க வந்து மாத்திரை சாப்பிட்டுட்டாங்க, நீங்கள் உடனே ஓடி வாங்க அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு அப்பாவும் பெரியப்பா அப்பா 2 பேரும் கார் எடுத்துட்டு, அப்போல்லாம் டிரைவர் தான் வரணும், அதனால் அப்பா பெரியப்பா யார் கொண்டு விட்டாங்கன்னு தெரியல எனக்கு. பட்டு 2 பேரும் கிளம்பி ஓடினாங்க. தென் அவர் பேர் என்ன, ஜோ சாரும் அங்கே வந்துட்டார். 3 பேருமா அப்போ அங்கே போயிட்டாங்க. போன உடனே மாதிரி கல்யாணம் நின்று போயிடுத்து, அந்த அவங்க மருந்து சாப்பிட்டுட்டாங்கன்னு. உடனே அப்பா என்ன பண்ணாங்கன்னா, வெங்கட் நாராயணா ரோட்டில் ஒரு ஃபேமஸ், ஈவன் டுடே அவர் இப்போ இல்லை, அந்த டாக்டர் இப்போ இல்லை, பட் குவைட் வெரி வெரி ஃபேமஸ் டாக்டர் ஃபார் கேஸ்ட்ரோக்கு. அவர் வயிற்று சம்மந்தப்பட்ட டாக்டர் அவர் தான் வந்து சினிமா நடிகைகள் எல்லாம் அந்த காலத்தில் பாவம், வெரி வெரி பேத்தட்டிக் பீப்புள். ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும், உடனே அவங்க மருந்து சாப்பிடுவாங்க, தூக்க மருந்தை சாப்பிட்ருவாங்க. அப்புறம் இவருக்கு ஃபோன் போகும், இவர் வந்து ஓடி போய் ஸ்டமக் வாஷ் பண்ணுவார். இதர் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வருவாரா, இல்லை அவர் வீட்டுக்கு போய் பண்ணுவாரான்றதுலாம் எனக்கு தெரியாது, அவ்வளோ டீட்டெயிலெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஹீ வாஸ் த ஒன் ஸ்டாண்டர்ட் ஸ்டமக் வாஷ் டாக்டர் அவர். பட் அ வெரி ஃபேமஸ் டாக்டர் அண்ட் அ வெரி குட் டாக்டர் அவர். வெங்கட் நாராயணா ரோட்டில் அவருக்கு கிளினிக் இருந்தது.
அவரு வந்து அவர்கிட்ட ஃபோன் பண்ணோனே, அவரு என்ன சொன்னாரு, இது வந்து ரொம்ப பெரிய பெரிய இடத்து விவகாரம் ஸ்ரீனிவாசன். அதனால நீங்க வந்து ஒரு ஒரு பேர சொல்லி, அவருக்கு ஒரு ஃபோன் அடிச்சு, நீங்க அவர்கிட்டேருந்து பர்மிஷன் வாங்குங்கன்னாரு. ஸோ அப்பா என்ன பண்ணாரு, சார் என்ன சொன்னாரு, "நீ தான் அந்த அந்த பெரிய மனுஷனுக்கு வந்து அப்பாவும் அவரும் பயங்கரமா அவருக்கு அப்பா கிட்ட ரொம்ப மரியாதை உண்டு அவருக்கு. அதனால வந்து அப்பா என்ன பண்ணாரு, சார் சொன்னாரு, "நீ ஃபோன் பண்ணி கேட்டுக்கோ" அப்டின்னாரு. சார் வந்து அப்பா வந்து அவருக்கு ஃபோன் பண்ணாரு. பண்ணிட்டு அந்த கால வேளையில. அவர் வந்து அப்பா வந்து சீனு சீனுன்னு தான் கூப்பிடுவாரு. "என்ன சீனு, என்ன இந்த இவ்ளோ காலங்காத்தால என்னத்த ஃபோன் பண்ணிட்டு இருக்க?" அப்டின்னாரு. "இல்ல இந்த மாரி ஆயிடுத்து ஜெயலலிதாக்கு. இந்த மாரி டாக்டர கூப்ட்டுருக்கோம். நீங்க ஒரு வார்த்த சொல்லுங்க சார்" அப்டின்னு. "சரி சொல்றேன் நானுன்னு" சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி, "அவர நீ போய் பாரு போ" அப்டின்னு சொன்னோனே, அவர் வந்து ஆத்துக்கு வந்து ம அ ம ஸ்டமக் வாஷ் பண்ணி, இது பண்ணிட்டு பொழச்சுட்டாரு அவர. அவங்க பொழைக்க வச்சுட்டாரு. பொழைக்க வச்ச உடனே அப்பாக்கு திட்டியிருக்காங்க ஜெயலலிதா மேம. "எதுக்கு இந்த மாரி வேலையெல்லாம் பண்ற நீனு? எப் எப்ப பாரு இந்த மாரி பண்ணா என்ன அர்த்தம்?" அது இதுன்னு கத்தியிருக்காங்க. அப்போ ரொம்ப அழுதாங்களாம் அப்பாகிட்ட. அழுதுட்டு சொன்னாங்களாம், இந்த மாரி அவங்க அந்த நடிகரோட மனைவி. அவங்க வந்து ஆ இந்த நடிகர் வந்து காலம்பர புறப்பட்டு வரேன்னு எல்லாம் ஏற்பாடு பண்ண உடனே, அவங்க அந்த நடிகரோட மனைவி என்ன பண்ணியிருக்காங்க, அவர் பாத்ரூம்ல போய் குளிக்க போகும்போது, அவர பாத்ரூம்குள்ள வச்சு கதவ சாத்திட்டாங்க. கதவ சாத்திட்டு அவர வெளியில விடாம பண்ணி, அவங்களுக்கு இவர் வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க இங்க. பண்ணி ஆ எ மேமுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரி இந்த கல்யாணம் நடக்காது. அவங்க வெளியிலயே வர முடியாது. போயிட்டு வா போ அப்படின்ட்டுருக்காங்க. அந்த ஒரு கோபத்திலயும், அந்த ஒரு வருத்தத்திலயும் ஷி ஃபெல்ட் வெரி இன்சல்டட் அது. அதனால அவங்க அந்த மாரி பண்ணிட்டாங்க. ஏன்னா அப்பாவும் சரி, பெரியப்பாவும் சரி, ம நடிகைகள பத்தியோ, சினிமாவ பத்தியோ, அவங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள பத்தியோ, அவங்களுக்கு என்ன பண்ணணுன்றத பத்தியோ வாயே திறக்க மாட்டாங்க வீட்ல. மேபி அம்மா, பெரியம்மாகிட்ட சொல்லுவாங்களோ என்னமோ எனக்கு அது தெரியாது. பட் ஒரு பப்ளிக்கா இப்ப மாரி நம்மள மாரி உட்காந்துட்டு YouTubeல நான் இப்ப பேசிட்டு இருக்க மாரிலாம் வாயே திறக்க மாட்டாங்க. அதனால எல்லா நடிகர், நடிகைகளுக்கும் அப்பாவையும், பெரியப்பாவையும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, ப்ரொஃபஷ்னலா அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுவாங்க. அதோட அப்பா வந்து பர்சனலா என்ன ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்தாலும் நிப்பாங்க. நான் முன்னாடியே நெறைய எழுதியிருக்கேன். மனோரமா அவங்கள பத்தி நெறைய எழுதியிருக்கேன். நீங்களே படிச்சிருப்பீங்க நீங்க எல்லாருமே. அது மாரி கூடவே நிப்பாங்க. அது. அந்த ஒரு 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 அத வந்து தன்னோட சினிமா அப்படிங்கிறது வந்து தன்னோட ஒரு ஃபேமிலியா தான் பார்த்தார் அப்பா. தன்ன என் த அது ஒரு பெரிய ஃபேமிலி. அங்க எல்லாருமே நல்லபடியா இருக்கணும்னு. அதனால உங்களுக்கு உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா, அப்பா கவலையே பட மாட்டாங்க. "யார கேட்கணும்ப்பா? என்ன பண்ணணும்? சொல்லு." அப்படிம்பாங்க. அவங்க வீட்டு வாசல்ல போய் நிப்பாங்க. அது கலைஞரா இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் சார் இருந்தாலும் சரி, இல்ல நம்ம ஜெயலலிதா மேமா இருந்தாலும் சரி, உடனே போய் நின்னு அவங்களுக்கு அந்த ப்ரொஃபஷ்னலா என்ன என்ன ஹெல்ப் வேணுமோ அதுவும் பண்ணி குடுப்பாரு. பர்சனலா என்ன ஹெல்ப் வேணுமோ அதுவும் பண்ணி குடுப்பாரு. ஸோ, அதனால ஆ அப்பாக்கு வந்து எல்லா இப்ப எல்லார்கிட்டயும் ரொம்ப மதிப்பு, மரியாதை எல்லாம் உண்டு அவங்களுக்கு. பட் நெறைய பேர் வந்து அப்பா பண்ண ஹெல்ப்ப வந்து வெளில சொல்லிக்க முடியாது அவங்களால. அதனால யார் சொல்ல முடியும் சொல்லுங்க? பர்சனலா பண்ற ஹெல்ப்பெல்லாம் ஹவ் கேன் யூ கம் அவுட் அண்ட் சே இட் இன் பப்ளிக் இல்லையா? ஸோ, அதனால அப்பா பண்ணது பாதி மேல அ எ எங்களுக்கும் தெரியாது. அ அ அவரும் சொன்னது கிடையாது. அதான். ஸோ, அ பட் அ பட் ஒரு ஒரு இன்னைக்கு வந்து நான் இது அவங்களோட பர்த்டே அன்னைக்கு இது பேசுறது வந்து அவங்க ஒரு ஒரு மிகச்சிறந்த அ நிர்வாகி. அப்பாக்கு என்னைக்குமே ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ரொம்ப நெறைய ஃபோன் பண்ணி பேசுவாங்க. ரொம்ப பிரியமா இருப்பாங்க அப்பாகிட்ட எல்லாமே. அண்ட் ஸோ இதுதான் சொல்லணும்னு நான் நெனச்சேன். அதனால நான் சொல்லிட்டேன்.